ஒரு பவுலில் 1/4 கப் கருப்பு கவுனி அரிசியை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் அரிசி நல்லாவே ஊறியிருக்கும். இந்த அரிசியை அப்படியே வேக வைக்கும்போது ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசி இருந்து அரிசியை மட்டும் தனியாக எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு 3 செகண்ட் மட்டும் மிக்சியை ஓட்டி எடுத்துட்டோம்னா அரிசி நமக்கு 1-2 உடஞ்சி கிடைக்கும். இந்த உடச்ச அரிசியை குக்கரில் சேர்த்து ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணியும் சேர்த்து 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கல்லுப்பை சேர்த்து ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன்லேயே வச்சுக்கலாம். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய் 1/4 கப் தண்ணி சேர்த்து கெட்டியான பால் எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த கஞ்சி கூட இந்த கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடல் எடையை கம்மி பண்ண நினைக்கிறவங்களுக்கு, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான கஞ்சி. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிச்சிருவாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.